பேசுகிறாங்க. தேவையா தேவன் பேசுகிற அந்த நேரத்துல நம்ம கொஞ்ச நேரம் கவனமெல்லாம் எங்கேயும் பேசுகிறபடி கவனமாய் கேளுங்க. நிச்சயமா எனக்கு ஏற்ற பலனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஓகே, தொடர்ந்து ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில ஒரு புதிய தலைப்போடு கூட ஆரம்பித்திருக்கிறார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நான் சொன்னேன், அதாவது யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஜெபிக்கிறவர்கள் அப்போ எப்படிப்பட்ட, அதாவது ஜெபத்தை தேவன் விரும்பி கேட்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை விரும்பி கேட்கிறவராக என்னென்னலாம், அதாவது இதெல்லாம் ஜெபிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும், அப்புறம் ராஜாக்களுக்காக, அரசாங்க துறையில வேலை செய்யற மக்களுக்காக ஜெபம். ஒவ்வொரு, அதாவது தேவனால் நியமிக்கப்பட்ட அரசாங்க அதிகாரிகள், நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை, இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கிறாங்க. ஊழியக்காரர்கள், சபைக்காரர்கள், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை விரும்பி கேட்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். ஆமென். அதை முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தோம், யார் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தரை துதிக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அதனால நல்ல ஆண்டவரை பாடி என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், நல்லா சத்தமா பாடணும். அதனால சபைக்கு வந்து நம்ம அமைதியா இருக்கிற ஒரு நேரம் கிடையாது. நம்ம வாய்கள் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும், கர்த்தரை பாடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். நீங்க பாடுற சத்தத்தை கர்த்தர் கேட்கணும். நீங்க அழகா பாடுறீங்களோ, நல்லா பாடுறீங்களோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பாடணும். ராகம் போட்டு பாடுறதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராகம் போடாம நீங்க எப்படி நல்லா உண்மையா பாடுறீங்களோ அதான் ஆரம்பிக்கும். அதனால நீங்க பாடணும். சர்ச்சைக்கு வந்து என்ன பண்ணோம்? கர்த்தரை நல்ல வாயை திறந்து நல்ல சத்தமா பாடணும். ஸ்கிரீன் எல்லாம் போட்டுருக்கோம். நல்ல பாடல்களை பார்த்து பாடணும் ஸ்கிரீன் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த பாடலாம் வந்து உங்களுக்கு, இந்த பாடலாம் வந்து உங்களுக்கு தெரிந்ததுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால துதிக்கும் பொழுது கர்த்தர் அதுல மகிமைப்படுவார், தேவன் அதுல பிரியப்படுவார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆமென். துதிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியப்படுவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற எல்லாம் என்னென்ன நன்மைகள் சொல்லி பார்த்தோம். நிறைய சொன்னேன், இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. இப்போ நேரடியாக அடுத்த பாயிண்ட்ஸ் நேராக நம்ம கடந்து போகலாம். அதாவது யார் அடுத்த பாயிண்ட்ஸ், அதாவது செகண்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இரண்டாவது துதிக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இன்னைக்கு மூன்றாவது பாயிண்ட்ஸாக என்ன பார்த்தீங்கன்னா, யார் மேல கர்த்தர் பிரியமாயிருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 12:22 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:22. பாருங்க, பொய் முதல்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இருக்க பைபிள்ல? ஆமா, உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்ப யார் மேல கர்த்தர் பிரியமா இருப்பாரு? உண்மையாய் நடக்கிறவர்கள் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிரியமா இருப்பாரு. அப்ப உண்மை இல்லாதவர்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாரு. அப்போ நாம உண்மையா இருந்தோம்னா, ஒவ்வொரு இடத்துல உண்மையா இருந்தோம்னா, நம்ம இருக்கிற இடத்துல உண்மையா இருந்தோம்னா ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவன் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, உண்மையை எதிர்பார்க்கிறார். இல்லையா? எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, ஏன் உண்மை எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகம் உண்மை இல்லாத உலகம். உண்மை இல்லாத உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இல்லையா? ஆமா. அதனால பொய்யான உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பொய், ஃப்ராடு, ஏமாற்றம்,
லஞ்சம், ஊழல், இப்படி நிறைய பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா உண்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். இல்லையா? ஆமா. யாரையும் இந்த உலகத்துல யாரையும் நம்ப முடியல. யாரும் நம்பி எதையும் செய்ய முடியல. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க முடியல. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறாங்க. அதோடு என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? ஏமாற்றிட்டு ஓடியே போயிடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு உண்மை என்னன்னு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையுள்ளவா இருக்க வேண்டும். இல்லையா? நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் தேவன் அந்த பார்த்து நீங்க சொல்லுங்க. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேகர் பொய் சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பொய் சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு மற்றவர்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. மற்றவர்களை அடித்து துன்புறுத்தி இப்படி எல்லாம் பணத்தை என்ன பண்றாங்க? இது சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீ இருக்கிற, நீ அவங்கள பார்க்கல, நீ இந்த உலகத்துல நீ உண்மையா இருந்தீங்கன்னா உன்னதான் முதல்ல ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எங்க எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஆசீர்வதிப்பது ஆண்டவரே. நாம யார் மேல பிரியமா இருப்பாரு? கர்த்தரு உண்மையா இருக்கிறவங்க கர்த்தர் சொல்றாரு, பிரியமா இருப்பாரு. அப்போ உண்மை என்பது இந்த உலகமே எதிர்பார்க்குது. எதிர்பார்க்குதா? உண்மை என்பது எதிர்பார்க்குதா? உண்மை எதிர்பார்க்குது கர்த்தர். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் தனக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃப் இடத்துல என்ன பண்றாங்க? ஸ்டாஃப் கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறாங்க. இவங்க உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் உண்மையா இருக்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் தனக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் உண்மையா இருக்கிறாங்களா எதிர்பார்க்கிறாங்க. எதிர்பார்க்கிறாங்களா? அப்போ உலகம் உண்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நல்லா சொன்னீங்க. சங்கீத புஸ்தகம் 12:1 சொல்கிறது பாருங்க. வாசிங்க. 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரை குறைந்திருக்கிறார். வசனத்தை கொஞ்சம் அப்படியே டக்கு டக்குன்னு வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். டைம் இருக்கு. தேவா பைபிள்ல போட்டிருக்கு, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர் என்ன பண்றாங்க? குறைந்திருக்கிறார்கள். போட்டிருக்க பைபிள்ல உண்மை உள்ளவர்கள், அதாவது மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அப்போ யார் அதிகமா இருக்கிறாங்க இந்த உலகத்துல? எப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க? உண்மை இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. உண்மையா இருக்கிறவங்க, நாங்க சொல்லி புரியுதா? படிச்சுக்கல, எடுத்துக்கல பைபிள்ல. உண்மையா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்களா? உண்மை இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறாங்களா? பைபிள் போட்டிருக்கு, உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, உண்மை இல்லாதவர்கள் தான் நீங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆனா உலகம் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? உண்மையை எதிர்பார்க்கிறது. அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வாக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? வாக்கு கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அதை நம்பி ஜனங்க என்ன பண்றாங்க? பிறகு என்ன ஆயிடுச்சு? வாக்குல உண்மை இல்லை. வாக்குல உண்மை இல்லை. பிறகு ஜனங்க ஏமாற்றத்தோடு அவங்களுக்கு போகிறாங்க. அப்போ இந்த உலகம் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறதுனா, உண்மை உள்ளவர்கள் எதிர்பார்க்கிறது. ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களை என்னையும் ஆண்டவர் உண்மையாய் நடப்பார்களா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். அதனால நாமும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 2:10 பாருங்க.
என்ன போட்டிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வாசிங்க. ஆ. ம். 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 ஆமா, இருக்க பைபிள்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மரண பரியந்தம் உண்மையா இரு சொல்றாரு ஆண்டவரே. இப்போ அடுத்தவங்களை குறிச்சு நீ கவலைப்படக்கூடாது. இதான் நீ இருக்கிற இடமெல்லாம் இது இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். நீ போற இடத்துல போற இடமெல்லாம் அது வந்து பொய்யாக இருக்கலாம். நீங்க இருக்கிற அதாவது பேசுகிற மக்கள் எப்படி இருக்கலாம்னா பொய் பேசுகிற மக்களாக இருக்கலாம். ஆனா நீ அடுத்தவர்களை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்குன்னா, நீ உண்மையாயிரு, நான் ஆசிரியர் உனக்கு நான் ஜீவ விடத்தை தருவேன். ஆண்டவரே, நீ உண்மையா இருந்தீங்கன்னா உண்மைக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீங்க மரணம் வரைந்தும் நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ உலகமெல்லாம் பொய்யா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நீ உண்மையாயிரு. அல்லேலூயா. ஏன் உண்மையா இருக்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 சொல்லுகிறது. என்ன போட்டு தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இருக்கா பைபிள்ல? அப்ப ஆண்டவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறாரு? உண்மை எதிர்பார்க்கிறாரு. அப்போ உலகமெல்லாம் உண்மையா இருக்கலாம், அது பொய்யா இருக்கலாம். நீ உண்மையா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சொல்றாரா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணங்களை ஆசீர்வாதங்களை பெறுவான். அடுத்து அதிலே போட்டிருக்கு, ஐஸ்வர்யவனானதுக்கு தீவிரவனும் ஆக்கினைக்கு தப்பா. இருக்க பைபிள்ல. இப்போ பணக்காரனா நான் ஆகிடணும்ன்றதுக்காக இதெல்லாம் என்ன பண்றாங்க? குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கிறாங்க. சீக்கிரத்துல நம்ம பணக்காரனா மாறிட்டோம். அப்போ அந்த குறுக்கு வழியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம்ல. என்ன பாக்குறோம்? ஏடிஎம் பேங்க்ல போயிட்டு, அதாவது நீங்க பேங்க்ல போயிட்டு ஏடிஎம்ல என்ன பண்றான்? கொள்ளையடிக்கிற பணத்தை. அவனுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிடலாம் கொண்டு. ஆனா என்ன விளைவு? என்ன அவன் அப்படி நினைக்கிறான். ஆனா விளைவு என்ன தெரியுமா? கடைசியில அவன் சட்டத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். பிறகு அவனை ஜெயில என்ன பண்ணாங்க? கொண்டு போறான். நிம்மதியா இருக்க முடியாது. இன்னைக்கு எப்படி இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இடி ரைட்ல தான் அனுப்புறாங்க. இடி ரைடு அனுப்புறாங்களா? ஏன் அனுப்புறாங்க இடி ரைடுலாம்? என்னங்க வருமானம் சொல்லுங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு அனுப்புறாங்களா? ஏன் ரைடு அனுப்புறாங்க சொல்லுங்க. வருமானத்திற்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? அது வந்து தவறுதெல்லாம் மாறுகிறது. அப்போ அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது பணத்தை சுருட்டிட்டு நாம கொஞ்சம் நல்ல பெரிய ஆளா ஆகிடலாம், நல்லா சுகபோகமா வாழ்ந்துடலாம், நல்லா திருப்தியா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறவங்க அரசாங்கத்து இன்கம் டேக்ஸ்ல என்ன பண்றாங்க? பிடிக்கப்பட்டு கடைசியில ஜெயில அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னா, நீங்க உலகம் பொய்யா இருந்தாலும் சரி, உலகம் உண்மை இல்லாதவர்களா நடந்து கொண்டாலும் சரி, ஆனா நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா இந்த பண ஆசை ஏற்பட்டு இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அவமானங்கள், அவங்களுக்குள்ள எல்லாம் ஏமாற்றங்கள் வந்து கடைசியில சிறைச்சாலையில கொண்டு போய் என்ன பண்றாங்க? ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையிலான இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. அப்போ உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நீ இப்படியே உண்மையா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில உயரவே முடியாதுன்னு சொல்லலாம். பெரிய ஹரிச்சந்திர பரம்பரை,
அதனால இவர் உண்மையை வெளிப்படுத்தி காட்டுறாரு. இதெல்லாம் என்ன பண்றாங்களோ சொல்லும். ஆனா அந்த உலகம் சொல்ற அந்த வழிக்கு நீ போகக்கூடாது. இல்லையா? அப்ப தேவன் என்ன சொல்றாரு உன்னை குறித்து? நீ மரண பரியந்த உண்மையாரு, நான் உனக்கு ஜீவை கிடத்தை உனக்கு தருவேன். இல்லையா? நீ உண்மையா இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் அதை சொல்றேன். இல்லையா? அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செஞ்சோம்னா உண்மையிலா இருந்தா நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில எத்தனையோ பேரு உண்மையாய் நடந்தவங்க இன்னைக்கு உயர்ந்த நிலைமை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பைபிள் எல்லாம் நீங்க ஆதாரமா நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அவங்களாம் உண்மையா இருந்தாங்க. அதனால இதுதான் தேவன் நம்மத்துல எதிர்பார்க்கிறார். அதனால நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். எங்க போனாலும் உண்மையில என்ன பண்ணணும், வெளிப்படுத்தி காட்டணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு அதாவது பஸ்ல ஏறீங்க, பஸ்ல ஏறும்போது கண்டக்டர் வந்து அத ₹1 நினைச்சிட்டு ₹2 கொடுத்துறாரா காயின்ஸ். என்ன பண்ணுவீங்க நீங்க? இதை பாக்குறீங்க, பார்த்துட்டு என்ன பண்ணணும்? திருப்பி அவருக்கு என்ன பண்ணணும்? அவர் ஏதோ அது பார்க்காம கொடுத்துட்டாரு, சரியா கண்ணில் தெரியாது, அது கொடுத்துட்டாரு. என்ன பண்ண தெரியுமா? திருப்பி கொடுக்கணும். அந்த இடத்துல ஆண்டு உண்மை எதிர்பார்க்கிற. அல்லேலூயா. ஒரு மளிகை கடை சாமான் வாங்குறீங்க, அங்க உங்களுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா வந்துடுச்சு. அதாவது அவரு எண்ணும் போது அந்த 2 நோட்டு அப்படியே வந்துடுச்சு. உடனே நீங்க என்ன பண்றீங்க? அதை பாக்குறீங்க, என்ன பண்றீங்க? ஆமா, அதை அப்படியே எடுத்து படிக்கூடாது. என்ன பண்ண விட்டேன் சார், நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, நல்லா இதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சோ அப்ப நீங்க எங்க இடத்துல நீங்க இருந்தாலும் எங்க போனாலும் நீங்க உண்மையில நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஓகே. ஏன் நம்ம உண்மையில இருக்கணும்? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பைபிள் தான் போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் எடுத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா உண்மை உள்ளவர். அப்போ அவர் உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ நாம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். புலிக்கு பிறந்தது, அப்போ நம்ம ராஜாதி ராஜாவுக்கு மகனா இருக்கணும். நம்ம உண்மை எதிர்பார்க்கணும். ஆமா, கிறிஸ்தவனா உண்மையா இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்தவங்க இவங்க உண்மையா இருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிகிறது என்றால் அது காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர்ல. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, நம்மள இவங்க உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பி என்ன பண்றாங்க, ஒரு காரியத்தை இதுல கொடுக்குறாங்க. இவங்க கிறிஸ்தவங்க இவங்க உண்மையுள்ளவர்களா நடந்து கொள்றாங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட என்ன பண்றாங்க, இந்த காரியங்களை நம்ம கொடுக்குறாங்க. ஏன் அது காரணம்னா ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இருக்கா பைபிள்ல? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன். இருக்கா பைபிள்ல? அவர் என்ன எப்படிப்பட்டவர்? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இருக்கா பைபிள்ல? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். அப்போ நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மை எதிர்பார்க்கிறார். எபிரேயர் புத்தகம் 10:23 சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். அவரு வாக்கு கொடுத்தாருன்னா நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவார். ஆமா. அதனால ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க படிச்சுட்டே வரீங்க, உங்க கண் முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல.
சொன்னால் அவர் செய்து முடிக்கிற தேவன். பைபிள்ல போட்டிருக்கு, அவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், நம்மை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நடத்து வராதுல்ல, பாதியில கைவிட்டு விட்டுருவாரா? சொல்லுங்க, பாதியில கைவிட்டுருவாரா? உன்னை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் அவர் உண்மையா அவர் நடத்துவார். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, இயேசுநாதர் உங்களை கைவிட மாட்டார். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசம். வயசான காலத்துல தான் சில யோசனை எல்லாம் நமக்கு வரும். என் பிள்ளைங்க இப்படி எல்லாம் நமக்கு வச்சு காப்பாத்துவாருங்களா? என் மக இப்படி எல்லாம் என்னை வச்சு காப்பாத்துவாங்களா? அப்படின்ற யோசனை எல்லாம் வரும். சொல்றேன், யோசனை வரும்போது உங்களுக்கு வருகிற ஒரே ஒரு சிந்தை என்ன தெரியுமா? நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரு உங்களை நடத்துவார். அவர் உங்களை போஷிப்பார். அவர் உங்களுடைய கரம் பிடிப்பார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையானதை சந்திப்பார். அதனால ஏன் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால நாம் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால நாம உண்மையுள்ளவர்களை நம்ம என்ன பண்ணோம்? சரி, ஆமென். அதனால மற்றவங்களை பார்த்து நம்ம சொல்லணும், இந்த மனுஷன் உண்மையா இருப்பாருப்பா. எப்படி சொல்லணும்? இந்த மனுஷன் உண்மையா இருப்பாருப்பா, இவரை நம்பி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். ஆமென். ஓகே, இது இருந்து முடிச்சா சொல்லுங்க, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஏன் நம்ம உண்மையுள்ளவரா இருக்கணும்? நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஓகே, இப்போ எவைகளெல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும்? எவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? உண்மையா இருக்கணும். தெரிஞ்சுக்கலாமா? என்ன தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? ஆமென் சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே. எவைகளெல்லாம் நம்ம உண்மையா வெளிப்படும் அப்படின்னு ஒரு வருஷத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. யோவான் 4:23. நன்றிங்களா? அப்போ எவைகளெல்லாம் நம்ம உண்மையா இருக்க வேண்டும்? நம்பர் 1, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தில் நாம உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். தேவனை தொழுது கொள்கிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? அதை யோசிச்சு பாருங்க. உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல உண்மை இல்லாதவர்கள் நடந்து கொள்றோமா என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கவனிங்க, தொழுகை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவனை பொழுது கொள்கிற இந்த தொழுகை ரொம்ப முக்கியமானது. முதலாவது தொழுகை, இரண்டாவதுதாக தான் தொண்டு. முதல்ல தொழுகை, பிறகுதான் என்னது? தொண்டு. முதலாவதாக உறவு, தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு, அதுக்கு பிறகுதான் ஊழியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக தொழுகை, இரண்டாவது தான் வேலை. என்ன சொல்ல புரியுது? ஆமா, முதலாவதாக ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த தொழுகை தான் முதலாவது. அடுத்ததுதான் உறவுகள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுலதான் நம்ம உள்டாவா மாறிடுவோம். இதுதான் நம்ம தலைகீழாக மாத்தி செய்யறோம். அதான் பிரச்சனையே. அல்லேலூயா. அப்போ நீ தொழுகைக்கு வராம நீங்க தொண்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. தொழுகைக்கு வராம நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க தொழுகைக்கு வராம நீங்க வேலைக்கு போனீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரவே வராது. நீங்க நம்ம உள்டாவா செஞ்சுட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு தொழுகைக்கு வர வேண்டிய நாமும் தொழுகைக்கு வராம இன்னைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மற்ற காரியத்துல நம்ம என்ன பண்றோம், செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், இதுல நீங்க உண்மையா இராவிட்டால் எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும். பைபிள்ல போட்டிருக்கு, தொழுது கொள்கை எப்படி தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை சொல்லுங்க, உண்மையில. அதாவது பைபிள்ல போட்டிருக்கு, யாரெல்லாம் உண்மையாய் தொழுது கொள்கிறார்களோ சொல்லுங்க, அவர்களே தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு. புரிந்து கொள்ளுங்க, தொழுகைக்கு வராம நீங்க வேற எந்த காரியத்துக்கும் போகவே கூடாது. புரிந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அப்படியே எழுதி கொடுத்தேன். அல்லேலூயா. அப்ப தொழுகைக்கு வரணுமா இல்லையா? வரணும். ஏன்னா அதான் கொடுங்க. உபாகம் புஸ்தகம் 4:7 கொஞ்சம் வாசிங்க. என்ன போட்டுருக்கு பாருங்க. உபாகம் புஸ்தகம் 4:7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல. எப்படி இருக்கிறாரா? இவ்வளவு பேர் ஜாதி. அப்போ பைபிள்ல போட்டிருக்கு, நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். பைபிள் இருக்கா? அப்போ தொழுகை முக்கியமா இல்லையா? தொழுகை முக்கியமா இல்லையா? அப்ப நம்ம தொழுகை, நம்ம தேவனை ஆராதிக்க வரும்பொழுது கர்த்தர் நம்ம அருகில வராரா? கர்த்தர் நம்ம பக்கத்துல வராரா? எதுக்காக வராரு? நம்ம ஆசீர்வதிக்க வருகிறார். அல்லேலூயா. எதுக்காக வராரு? உங்க பக்கத்துல உங்களை ஆசீர்வதிக்க வராருங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு சண்டை ஆராதனைக்கும் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழுகையில தொழுகை, அதாவது கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வருகிறார். பைபிள்ல போட்டிருக்கு, எபிரேயர் 10:25 கொஞ்சம் வாசித்து பாருங்க. அதான் எல்லாரும் நம்ம படிச்ச வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருகிற சிலர் இருக்க பைபிள்ல. சிலர் என்ன பண்றாங்க? விட்டு விடுறது போல. அந்த வசனத்தை தேடி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சபை கூடி வருதல என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் யாருங்க? இவங்கெல்லாம் யாரு? எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாரு? சபை கூடி வருதுல சிலர் என்ன பண்றாங்க? விட்டு விடுகிறார்கள். அப்ப இவங்க எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாரு? இவங்கெல்லாம் சர்ச்சைக்கு விட்டு 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 வருகிறவங்க. சபை கூடி வருதுல சிலர் விட்டு விடுறது போறாங்க. விட்டு விடுறது போனா என்ன அர்த்தம்? விட்டு 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 வருகிறவங்க இருக்கா பைபிள்ல? அப்போ தேவனை ஆராதிக்கிற காரியத்துல உங்களுக்கு என்ன இல்ல? உண்மை இல்ல சார், உண்மை இல்ல. ஆமா, தேவனை தொழுது கொள்ள ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் அவருக்கு சமீபமா இருக்கிறார். பைபிள் போட்டிருக்கா? அவங்க தொழுது கொள்கிற காரியத்துல அவங்களுக்கு என்ன இல்ல? உண்மை இல்ல. அப்ப ஆண்டவர்ல உண்மை எதிர்பார்க்கிறாரா? அல்லேலூயா. உண்மை எதிர்பார்க்கிறாரு. அப்போ நீங்க தொழுகைக்கு வராம வேற எங்க போறீங்க? உங்கதான் பார்த்து ஆண்டு கேட்கிறார், நீங்க தொழுகைக்கு வராம தேவனை ஆராதிக்க வராம நீங்க வேற எங்க போறீங்க? பைபிள்ல போட்டிருக்கு, உன் காலை விளக்கு. தொழுகைக்கு வராம நீ எங்கன்னா உன் கால் எங்கன்னா போச்சுன்னா தயவு செய்து இந்த காலை என்ன பண்ணு? விளக்கிடு. இருக்கா பைபிள்ல? ஏசியா புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசியா புஸ்தகம் 58 13 பார்க்கலாம் யாராவது? பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாட்களே
உன் காலை விலக்கி இருக்க பைபிள்ல. ஆமென். அப்ப நீ எங்க போற? உன் காலை வச்சுட்டு எங்க போற? நீ தொழுகைக்கு வராம உன் காலை வச்சுட்டு எங்க போற? பார்த்து கேட்க. அல்லேலூயா. அப்போ உன் இஷ்டமான காரியங்களுக்கு நீ என்ன பண்ணும்? நீ போகக்கூடாது. உன் காலை விளக்குன்றார் ஆண்டவர். விளக்கி அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உன் வழிபடி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சு பேசாமல் இருந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த அந்த ஓய்வு நாளை அது ஒரு மகிமையின் நாளாக நீ என்ன பண்ணாது எண்ணுவாயாக. நல்லா கவனிங்க. இப்ப இதுதான் நம்ம உள்டா செஞ்சுட்டு இருக்கிறோம், உள்டாவா தலைகீழாக செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம தொழுகைக்கு வராம வேற எங்கேயோ நம்ம போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் வருஷத்துல 52 வாரம் நமக்கு கொடுக்குறாரு. பேச கொடுக்குறாரா? ஆமா, வருஷத்துல 52 வாரம் வருது. இந்த 52 வாரத்துல நீ உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள வருகிறாயா என்று ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து நீ கேட்டுக்கொள்ள. அல்லேலூயா. எத்தனை வாரம் நீங்க விட்டுருப்பீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை வாரம் நீங்க விட்டுட்டு வேற எங்க போனீங்க? கர்த்தர் அதை கவனிச்சு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சொந்த காரியமாக நீ போன காரியத்தெல்லாம் ஆண்டவர் கவனிச்சு கொண்டிருக்கிறார். முதல்ல தொழுகை. பைபிள் அதான் உண்மையுள்ள மனுஷன் முதல்ல தொழுகையை செய்வான். தொழுகைக்கு இடம் கொடுப்பாங்க. தொழுகை அப்புறம் தான் தொண்டு, முதல்ல உறவு, அப்புறம் தான் ஊழியம். ஆனா இதை நீங்க விட்டுட்டு நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனாலும், தொழுகை விட்டு வேலைக்கு போனாலும் சரி, அல்லது வேற எங்க போனாலும் சரி, அது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வந்திருக்கிற எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதலாவது நான் உன்னை தொழுது கொள்வான், உன்னை நான் ஆராதிப்பான், உன்னை திருப்திப்படுத்திட்டு தான் நான் இரண்டாவது காரியமாக மற்ற வேலைகளை கவனிப்பேன். மன மகிழ்ச்சி நாலாவது என்ன வேண்டும்? சரி, நீங்க அப்படி 52 வாரம் வந்தீங்கன்னா என்ன தெரியுமா? பைபிள்ல போட்டு பாருங்க. 52 வாரம் யாரு தவறா வராங்களோ அவங்க கர்த்தர் பாருங்க இப்படி இருப்பாரு. அப்பொழுது கர்த்தரில் 14வது, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. 52 வாரம் நீ வந்து பார்த்து, அதாவது வந்து கர்த்தரை உண்மையா தொழுது கொண்டீங்கன்னா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குங்க. அது கண்டு போட்டிருக்கு, பூமியின் உயர்ந்த இடங்களில உன்னை நான் ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த கடந்த ஆண்டில எத்தனையோ வாரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆமா, தேவனுடைய உறவை விட்டுட்டு, தேவனுடைய தொழுகையை விட்டுட்டு மற்ற காரியங்களில நம்ம போயிருக்கோம். இந்த வருஷம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே மாட்டார். யாரெல்லாம் தொழுகைக்கு வராங்களோ, யாரெல்லாம் தேவனை ஆராதிக்க வராங்களோ, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதான் உண்மை. அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையா ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தர் ஆராதிக்க வரியா எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அப்போ நீங்க விட்டு 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 வந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள்கிட்ட உண்மை இல்லை. என்ன இல்ல? உண்மை. உண்மை இல்லாத மனுஷன் எப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? உண்மை எதிர்பார்க்கிறாருல்ல? அல்லேலூயா. ஆமா, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு உயர்வுக்கு நேரம் கொண்டு போக முடியாது. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. லூக்கா சுவிசேஷம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம், அதுல 16வது வசனம் வாசிங்க. பாருங்க, லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாட்டிற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி, அதாவது இன்னொரு முறை வாசிக்கிறது, நிறுத்தி வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படி அன்லைன் பண்ணுங்க. அந்த வசனத்தை வழக்கத்தின்படியே சார்
எப்படி வந்தாரு அவரு? வழக்கத்தின்படியே. அப்ப அவரு ஓய்வு நாளோடு எங்க இருப்பாரு? ஆலயத்துக்குள்ள வருவாரு. அதான் அழகு, கிறிஸ்தவர்களுக்கு அதான் அழகு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இடத்துல இந்த காரியத்துல சிஎஸ்ஐ மக்களை பிரிச்சுக்கிறாரு. சிஎஸ்ஐ சர்ச் மக்கள் எல்லாம் பிரிச்சுக்கிறாரு. சிஎஸ்ஐ சர்ச்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆவி இருக்காது, அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்காது, ஊழியம் இருக்காது, வேகம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தை விடவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவங்க என்னமா இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. அதான் கர்த்தர் இன்னைக்கு செழிப்பாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்ல நிலைமையில ஆண்டவர்களை உயர்த்திருக்கிறார். நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுமா? ஆமா, அதாவது தொழுகையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறது, வேற யாரும் கூட்டா முக்கியத்துவம் சொல்லிட்டு போறதுனாலதான் அந்த உண்மை இல்லாத பட்சத்துலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்ப உங்க மனசாட்சி சொல்லுதான், சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இன்னும் நல்ல ஆண்டவர் ஒரு படி மேல கொண்டு போக முடியல தெரியுமா? நீ அதுல உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா பைபிள்ல கிளீனா போட்டிருக்கு, சபை கூடி வருதுல நீ விட்டு விடவே கூடாது. சொல்லுங்க, விட்டு விடவே கூடாது, விட்டு விடவே கூடாது. வேலையா? ஆமா, நீ எந்த உனக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீ ஒதுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா? எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், தொழுகை தான் முக்கியம், முதல்ல வேலை கர்த்தர் ஆராதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவங்க உண்மையா இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்கதான் ஆசை. இல்லையா? புரிந்து கொள்ளுங்க. அதனால ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறதா தெரியுமா? அதாவது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தரை எனக்கு எதிர்பார்க்க. ஆமென் சொல்றீங்க? உண்மையா தொழுது கொள்வீங்களா? ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், சர்ச்சுக்கு வந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா பாருங்க, தேவைகளை சந்திக்கிறாரா இல்லையா பாருங்க, கர்த்தர் உயர்த்தி கொண்டே போறாரா இல்லையா பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்விடையாது. அதெல்லாம் நிறைவேற்றுகிற வார்த்தை. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நிறைவேற்றுவோம். அதனால அதுக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலர் பாருங்களா அடிச்சு பிடிச்சு வருவாங்க சர்ச்சுக்கு, பாத்துருக்கீங்களா? வந்துருவாங்க. இந்த ஒரு கூட்டம் என்ன தெரியுமா? ஆமா, இந்த ஒரு கூட்டம் அடிச்சு பிடிச்சி எப்படியாவது சர்ச்சுக்கு பதில் விழுந்துரும் அப்படியே. ஆனா நீங்க ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? 2 மணி நேரம். ஒவ்வொரு சண்டே ஆராதனுடைய நேரம் 2 மணி நேரம் நம்ம கொடுத்து நம்ம கருத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுத்துருக்கிறார். அந்த 2 மணி நேரத்தை நீ உண்மையா தொழுது கொள்றியா? அதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இல்லையா? நான் நேரத்துல போய் என்ன சொல்ல புரியுது? சர்ச்சில் எப்படி அடிச்சு பிடிச்சு உடனே உட்காந்துரு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் நேரம் என்னது? 2 மணி நேரம் சார். இந்த 2 மணி நேரத்துல உண்மையா நீ தொழுது கொள்றியா? அதுல உண்மை இல்ல. எப்படி ஆசீர்வதிக்க முடியும் கர்த்தர்? அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இருக்கிற அப்படின்னா தெரியுமா? பரிபூர்ண ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, வெறும் ஆசீர்வாதம் இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம், கம்ப்ளீட் பிளெஸிங், பரிபூர்ண ஆசீர்வாதம். அப்போ நம்ம உண்மைன்றது எதிர்பார்க்கறல கர்த்தர். அப்ப நேரத்துக்கு வரணுமா இல்லையா? சொல்லுங்க, நேரத்துக்கு வரணுமா இல்லையா? ஆராதனைக்கு வரணுமா இல்லையா? நீ பாட்டு பாடணுமா இல்லையா? சொல்லுங்க, நீ கர்த்தரை உயர்த்தணுமா இல்லையா? நீ முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளணுமா இல்லையா? நீ அதெல்லாம் விட்டுட்டு நீ சர்ச்சுக்கு வர என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. சரி, என்ன மார்க் போடுவார் ஆண்டவர் நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன மார்க் போடுவாரு? யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிலாம் இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. இதனால என்ன சொல்றோம்னா, அவங்களை மாற்றிக்கொள்ளு. உண்மை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஆராதனைக்கு வரோம், சரி, உண்மையா வரீங்களா? நேரத்துக்கு வரீங்களா? நேரத்துக்கு கர்த்தர் ஆராதிக்கிறோமா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடன் ஒரே ஆவியார், ஒரே ஆவியா இருக்கிறான். அப்போ நம்ம தொழுது கொள்ளுகிற நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? விலையேறு பெற்ற நேரம், விலையேறு பெற்ற நேரம். அப்போ நாம அந்த தொழுது கொள்ளுகிற அந்த நேரத்துல நான் சொல்றேன்,
நீங்க பிள்ளைங்களை கொஞ்சுவதோ, நீங்க மத்தவங்களை பார்க்குவதோ, செல்போன்ல நோண்டிட்டு இருக்கிறதோ, இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. தொழுகைன்னா என்ன? கர்த்தரை மாத்திரம் தான் நீ பார்க்கணும், கர்த்தரை மாத்திரம் தான் நீ ஆராதிக்கணும். வேற எங்கேயும் கவனம் என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. நாட்கள் பாத்தீங்கன்னா மனசெல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, ஏதாவது ஒரு சத்தம் இருந்துச்சுன்னா அங்கேயே கவனிச்சுட்டு இருப்பான். ஆனா என்ன பார்க்கல மாத்தா இருக்கும், அப்படியே பார்க்கணும். என்ன இது சத்தம்? அப்படி மனசுக்குள்ள என்ன யாரும் கத்துறது? எதுக்கு சார் இருக்கு? உள்ள வந்துட்டீங்க, உள்ள வந்துட்டா யாரு உங்களை வந்துட்டு என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும், அவ்வளவுதான். அப்போ நீ உண்மை எதிர்பார்க்கிறாங்க, நீ உண்மையா ஆராதிக்கணும் சார். கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா தொழுது கொள்ளணும். அதுதான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் ஆராதிக்கிற நேரத்துல பிள்ளைகளை கொஞ்சாதீங்க, தயவு செஞ்சு வீட்டுல போய் கொஞ்சிக்கணும். ஏன்னா புரியுதுங்களா? தேவன் ஆராதிக்கிற நேரத்துல உண்மையா ஆராதிங்க, சின்சியரா ஆராதிங்க. ஆண்டவரை பாக்குறேன் என் பிள்ளை அழகா ஆராதிக்கிட்டு, என் பிள்ளை அழகா ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் பண்ணுது, மகிமை செஞ்சு. மத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பார்க்காதீங்க. இவங்க என்ன சேரி கட்டி வந்திருக்காங்க, இவங்க என்ன லேட்டா வராங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க ஆராதிச்சா போதும், கர்த்தர் சந்தோஷப்படும். இல்லையா? புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம உண்மையை கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, நீங்க பார்த்த பைபிள்ல போட்டிருக்கு, மோசையோ வீட்டில் எங்கும் உண்மை இல்லை. இல்லையா? பைபிள்ல போட்டிருக்கா? ஆமா. தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை இல்லை. என்ன தெரியுமா? தேவனுடைய வீட்டுல அவன் உண்மையா இருந்தான். ஆராதிக்கிற விஷயத்துல உண்மையா இருந்தார் மோசே. காணிக்கை போடுற விஷயத்துல உண்மையா இருந்தார் மோசே. தசமம் பாகம் கொடுக்கிற விஷயத்துல மோசே உண்மையா இருந்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ற காரியத்துல மோசே உண்மையா இருந்தாரு. லேட்டா வந்தா காணிக்கை போடுறது இல்லை. அதை பாக்குறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் எங்க உட்காந்துருப்பா தெரியுமா? எங்க உட்காந்துருப்பார்? பைபிள்ல படிக்கிறீங்களா இல்லையா? பைபிள் போது காணிக்கை. அப்போ காணிக்கை போடுற ஆணையம் பாக்குறாரு, காணிக்கை போடாதவங்களையும். அதுல உண்மை இருக்கணும், உண்மை இருக்கணுமா இல்லையா? சர்ச்சைக்கு வந்தாங்க, என்ன பண்ணணும்? அடுத்த ஆராதிச்சோம், அப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்தது காணிக்கை போடணும் இல்லையா? என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க மாற்றிக்கொள்ளணும், உண்மையா இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இல்லையா? புரிந்து கொள்ளுங்க. ஆமென். ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டார். ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்டாரா? தொழுது கொண்டார். பைபிள்ல போட்டிருக்கு. ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 7-8 வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 7-8 வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டார். இருக்கா பைபிள்ல? அப்போ ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தர் எப்படி இருந்தாரா? சொல்லுங்க, உண்மையா இருந்தாரா? தொழுது கொண்டாரா? பைபிள் இருக்கா? சரி, அடுத்த வசனம் ஆதியாகமம் புத்தகம் 13:4. சீக்கிரமா வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 13:4 வாசிங்க. இருக்கா பைபிள்ல? பாருங்க, அங்கேயும் போட்டிருக்கு பைபிள்ல. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன பண்றாரா? உண்மை எதிர்பார்க்கிறார்ல, உண்மையா இருந்தார்ல. ஓகே, அதுக்கு அடுத்தது ஆதியாகமம் புத்தகம் 21:33. 21:33. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவிழ்த்து தொழுது கொண்டார். எங்க பைபிள்ல? ஓகே, அப்ப ஆபிரகாமை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரை உண்மையா என்ன பண்ணாரு? தொழுது கொண்டார். ஆதியாகமம் 22:5. ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி நீ காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உம்மிடத்துக்கு திரும்பி வருவேன்
பிரைஸ் எல்லாம். இங்கே பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டாரு பைபிள்ல போட்டுருக்கு. ஆதியாகம புஸ்தகம் பாருங்க. இப்போ ஆபிரகாமை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, ஆபிரகாம் கர்த்தரை என்ன பண்ணாரா? உண்மையாய் தொழுது கொண்டார். இப்போ அவரு தொழுது கொண்ட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவரு தொழுது கொண்டது மாத்திரமல்ல, அவர் பிள்ளைகளையும் என்ன பண்ணா தெரியுமா? தொழுது கொள்கிற காரியத்துல உண்மையாக செய்வதற்கு மாற்றினார். பைபிள் போட்டிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 26, 25 வாசிங்க பாருங்க. ஈசா குறித்து பைபிள் போட்டு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 26, 25. 26, 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஓகே போதும். அப்ப அங்கே யார் தொழுது கொண்டா தெரியுமா? ஈசாக்கு தொழுது கொண்டார். பாருங்க, இப்போ பெற்றோர்களாகிய நாமும் நீ தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் பிள்ளைகள் என்ன பண்ண தெரியுமா? தொழுகைக்கு வருவாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து இப்ப கேட்டா சொல்லணும், உங்க அம்மா எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்டா சொல்லணும் டக்குன்னு, நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருப்பான்னு. அதான் உண்மை. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது நல்ல கவனிங்க, ஈசாக்கு மாத்திரம் இல்ல, யாக்கோபை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 47, 31 வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 47, 31. இவர் யாரு? யாக்கோப் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. தொழுது கொண்டாரா? தொழுது கொண்டார். காரணம் யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணாரு? தொழுகைக்கு வந்ததுனால இவர் என்ன பண்றாரு? அந்த தொழுகைக்கு வர்றாரு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா? சர்ச்சுக்கு வருவாங்க. அல்லேலூயா. அதனால நீங்களே சர்ச்சுக்கு வராம போயிட்டீங்கன்னா, நீங்களே ஆண்டவர் ஆராதிக்க வராம போயிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களை நீங்க கேட்க முடியாது, அவங்க வரவும் மாட்டாங்க. அல்லேலூயா. நான் சொல்லி புரியுதா? அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க தான் எல்லாருக்கும் முன்மாதிரி பேரண்ட்ஸ் தான். அதனால நீங்க உண்மையா என்ன பண்ணணும்? அக்கறை தொழுது கொள்ள வரணும். ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஓகே. அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நாம தொழுது கொள்ளுகிற காரியத்தில் எப்படி இருக்கணும்? தாவீதை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்களே. தாவீது அவரு பெரிய ராஜாவா இருந்தார் இல்லையா? ராஜாவா இருந்தாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தாரு. ஆனாலும் அலைங்க, அவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற அந்த விஷயத்துல அவர் உண்மையா இருந்தார். தேவையா? உண்மையா இருந்தார். பைபிள்ல போட்டிருக்கு, அதாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அவர்கள் சொன்ன போது அவருக்கு என்ன தெரியுமா இருந்தது? உள்ளத்துல மகிழ்ச்சி வர்றார். நான் சொல்லி புரியுதா அவங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம அதாவது ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க வருவோம். கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வருகிறார். கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை தர வருகிறார். அல்லேலூயா. பேஷன்ல 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களா, உடனே லீவை போட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு இன்னும் ஓடி போயிட்டு நம்ம தெரியுமா? நின்று 1000 ரூபாய் பாத்துருக்கீங்களா? ஏன் அப்படி வாங்குறாங்க? இல்ல, அது முக்கியம். 2000 ரூபாய் முக்கியம். சரி, 2000 ரூபாய் வாங்குறீங்க. சரி, அடுத்த நாள் நான் 2000 ரூபாய் இருக்குமா கையில? பறந்தே போயிடும் இல்ல? ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் கிடையாது. நீ தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, தேவன் ஆராதிக்க வந்தீங்கன்னா, நான் சொல்றேன், மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. மகிழ்ச்சி தான் ரேஷன் கடை கிடைக்குமா இல்ல வேற எங்கேயாவது கிடைக்குமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேவ சமாதானத்தினால கர்த்தர் நிரப்பி அனுப்புவார். நீ மன நிறைவோடு வந்து போக. அல்லேலூயா. அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்க. அப்போ
தொழுகை என்பது நாம தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு விலையேற பெற்ற நேரம் இல்லையா? அந்த நேரத்தை நான் சொல்றேன், நீங்க வேற யாருக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. ஆனா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ண தெரியுமா? அடுத்தது நீங்க இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க தேவனை திருப்திப்படுத்திட்டு தேவனை சந்தோஷப்படுத்திட்டு தான் நீங்க போகணுமே காண்டி வேற அது வராம வேற எங்கேயும் போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால தொழுது கொள்கிறது நேரம், விலையேற பெற்ற நேரம், நாம் அதுல உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேச சொல்லி பார்க்கலாம். நம்ம ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணோம்? தொழுகைக்கு வரணும். தொழுகைக்கு வராம வேற எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படி போனாக்கா நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் என்னதான் போய் ஓட்டி மேல ஓட்டி சம்பாதிச்சிருந்தீங்க, அதுல உங்களுக்கு மன நிறைவு கிடைக்காது, உங்களுக்கு வேதனை தான், உங்களுக்கு பிரச்சனை தான், அப்படிதான் இருக்கிற கண்டி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. ஆனா நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரை சந்தோஷப்பட்டு போனீங்கன்னா நாள் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். புரிந்து கொள்ளுங்கள். அதனால ஆண்டவர் இன்னைக்கு வந்து என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, எவையில உண்மையா இருக்கணும்னா தேவனை தொழுது கொள்கிற காரியத்துல உண்மையா இருங்கள். ஆமே. ஓகே. அதுக்கு அடுத்தது இரண்டாவது காரியமாக எவையில நாம் உண்மையா இருக்கணும் அப்படின்னா, சங்கீத புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். 51:6 வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 51:6. இதோ உள்ளத்தில் ஆண்டவர் உள்ளத்துல உண்மையா இருக்க விரும்புறார். விரும்புறாரா? சொல்லுங்க, எதுல உண்மையா இருக்க விரும்புறாரு? உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புறாரு சார். உள்ள எழுதி இருக்கு பாத்தீங்களா, அதுல உண்மையா இருக்கணும். அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்னன்னா, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தேவனை தொழுது கொள்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும். அது உண்மையா இருக்கணும். இப்போ ரெண்டாவது என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையா இருக்கணும். யாருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அப்போ உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய உள்ளம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கிறது கொஞ்சம் நல்ல நீங்களே நிதானிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். அவர் பார்க்கிறார். இந்த உள்ள வந்து யாருக்குமே தெரியாது. வெளியில தெரியுமா? ஸ்கேன் எடுத்தா கூட தெரியாது. இருதயம் தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமா, டபுள் கேம் ஆடக்கூடாது. என்னங்க? டபுள் கேம், ரெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லி புரியுதா? எப்படி வாழக்கூடாது? ரெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. யூதாசு இயேசுநாதரோட கூட தான் இருந்தாரா? யூதாசு இயேசுநாதரோட கூட உட்கார்ந்து பந்தியில் என்ன பண்ணாரு? உட்கார்ந்து அப்பத்தை வாங்கினார், சிரிச்ச முகத்தோடு வாங்கினார். ஆனா அவர் உள்ளமோ எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம் இது வகை தேடி கொண்டிருக்கிறது. அப்ப யூதாசு வெளியில எப்படி இருக்கிறான்? நல்ல சிரித்த முகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா வெளியில உள்ளத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு எப்பொழுது காட்டி கொடுக்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்க. புரியுது நம்மளுக்கு? அல்லேலூயா. அதான் டபுள் கேம், அதான் ரெட்ட வாழ்க்கை. அப்ப ஆண்டவர் எதிர்த்து பார்க்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நல்ல கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம தேவனை ஆராதிக்க வரும். ஞாயிற்றுக்கிழமைனா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வரோம். ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வருகிறோம். ஆனா இன்னும் நல்லா கவனிங்க, நம்ம இருதயம் சினிமாவிலும் சீரியலிலும் தேவன் அருவருக்கிற அந்த பாவங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ரெட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. சார் சொல்ல முடியுதா உங்களுக்கு? இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்க எப்படி தெரியுங்க?
கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க, நல்லது. ஆனா அடுத்த நாள் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எப்படி இருக்கிறீங்க? உங்க வீட்டுல வந்து பார்த்தா தெரியுமே, சினிமா போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்களே. நான் சொல்றேன், கர்த்தர் அந்த ரெட்ட வாழ்க்கை வாழ்வதை கர்த்தர் பார்க்கிறேன். இல்லையா? ஆமா. உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு ஆண்டவரும் வேணும், இதுவும் வேணும், அது செட் ஆகும். நீ யாருக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டாய்? தேவனுக்காக மாத்திரம்தான் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்புறம் தேவன் அவர்தான் நமக்கு மனவாளன். அவர் தான் நமக்கு என்னது? மனவாளன் சார். அவர் தான் மனவாளன். அப்போ அவரை தான் நம்ம என்ன பண்றோம்? அவரையே நம்ம சார்ந்து வாழணும். ஆனா அவரை விட்டுட்டு நான் சொல்றேன், நம்ம உள்ள வேற எங்கேயாவது போச்சுன்னா நிச்சயமா அதுல உண்மை இல்லை. ஆமென். உண்மை இல்லை. அப்போ கர்த்தர் என்ன இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறாருன்னா, நம்முடைய உள்ள எப்படிப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. சர்ச்சைக்கு வந்தா சில ஆளுங்க புட்டு எடுத்துட்டு வராங்க. சர்ச்சைக்கு வந்தா என்ன பண்றாங்க? புட்டு எடுத்துட்டு வராங்க. ஆனா வெளியெல்லாம் போனாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? புட்டு வச்சுட்டு போறாங்க. யாரை ஏமாத்துறாங்க? ஒரே வாழ்க்கை வாழணும், ஏசுனா இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா. புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. சர்ச்சில் வந்த பிள்ளைகளுக்கு ஒரு பேரு, வீட்டுல ஒரு பேரு. என்னங்க அது? சர்ச்சில் பிரதிஷ்டை பண்றதுக்காக ஒரு பேர் வைக்கிறீங்க. என்ன பேர் வைக்கிறீங்க? பாஸ்டர். பிள்ளைக்கு நல்ல பேரா வைங்க, பைபிள் நல்ல பேரா வைங்க. என்ன பேரா வைக்கணும்? அந்த பேர் தானே இருக்கணும் எங்கேயும். ஆனா வீட்டுல போனா வேற பேர் இருக்குது. அவர் பாக்குறாருல்ல. சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பேரு தான் எல்லா இடத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம இறுதி உண்மையா இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக. ஆமா, அரசாங்கம் செலவு கொடுக்கறான்றதுக்காக நீ அங்க ஒண்ணு மாத்தி பேசுறது, இங்க ஒண்ணு மாத்தி பேசுறது கூடாது. அரசாங்கம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட, அது நன்மையை விட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விளையாட எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, நாம வாழ்க்கை அது தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் நீங்க பாத்தீங்கன்னா எலியா கரெக்டா சொன்னார். எலியா சொன்னாங்க கரெக்டா? என்ன சொன்னார் எலியா? சொல்லுங்க. நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீங்க. 2 நினைவோடு நீங்க குந்தி குந்தி நடக்கிறீங்க. எப்படி நடக்கிறீங்க? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாபா தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க. இப்ப 2 கேம் ஆடுறாங்க. ஆனா எலியா சொன்னாரு, கர்த்தர் தான் தெய்வம் சொன்னார். ஆனா உடனே அற்புதம் நடந்தது. அந்த வாயெல்லாம் யாரெல்லாம் பாபா தெய்வம் சொன்னானா அவெல்லாம் கர்த்தர் தெய்வமே, கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி என்ன நம்ம வாழ்க்கையில உள்ளம் நான் சொன்ன கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க. ஆமே, உண்மையா இருங்க. கிறிஸ்துமஸ் ஆனா சர்ச்சுக்கு வரோம், தீபாவளி ஆனா பட்டாசு வெடிக்குது. பிள்ளைகளை வந்து மோட்டிவேஷன் பண்றது, போய் பட்டாசு வாங்கிக்கடா, வாங்கி டபாசு பிடிக்கலா. கர்த்தர் பாக்குறாரு இல்ல? அல்லேலூயா. பாக்குறாரு கர்த்தர். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருது, பொங்கல் ஆனா ஊருக்கு போறது. பொங்கல் கொண்டாடுறது நாங்க இறுதி எப்படி உண்மையா இருக்குதா? அல்லேலூயா. பாக்குறாரு, எல்லாம் கவனிக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும், புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்மை எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயத்தை உண்மையாய் ஆக்கிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் மேல பிரியமா இருப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், நலம் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்தா நம்மளை மாற்றி பண்ணி கொள்வோம்.
அல்லேலூயா. அதனால இனிமேல் நீங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக அது உண்மையா இருக்கு. ஆமா, ஆண்டவர் இதுக்கு பிடிக்காதுன்னா நோ சொல்லிடுங்க. ஆண்டவர் இதெல்லாம் விரும்ப மாட்டாருன்னா அதை என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமா, அதுதான் நமக்கு நல்லது, நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்ம இருதயத்தை எந்த அளவுக்கு தூய்மையாய் மாற்றப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம். பைபிள போட்டு எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ளும். உங்க இருதயத்தை காவல் போடும் முதல்ல. ஆமா, அதனால 2 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பேசுகிறாரா? சிம்சோனுடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்க. சிம்சோன் ஒரு பக்கம் அபிஷேகத்தினால் நிரம்பி இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, லீலார் மடியில படுத்திருந்தான். 2 வாழ்க்கை ஒரு நாள் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கு வந்தா அன்பு கூறுவே அப்படின்னு பாடுறீங்க. சில ஆட்கள் பாருங்க, வாலிப பசங்களாம் பாருங்களேன், சர்ச்சுக்கு வந்தா அன்பு கூறுவே அப்படின்னு பாடு. ஆனா வெளியில போனாக்கா அங்க போய் பாய் ஃப்ரெண்டோட அன்பு கூறுவே. கற்பனை மேல பெரியமா இருப்பாரா? பார்த்துங்க. அதனால இறுதிய கர்த்தருக்கு முன்பாக உண்மையா ஆண்டவர் எதிர்பார்க்க. இன்னைக்கு நாம் 2 காரியத்தை பார்த்திருக்கிறோம். பார்க்கலாம், எல்லாம் நம்ம உண்மையா இருக்கணும். தொழுது கொடுக்கிற அந்த விஷயத்துல உண்மையா இருக்கணும். என்ன சொன்னால இப்போ ஆண்டவர் நம்ம பொழுது கொள்ளுகிற நேரத்துக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், உண்மையா கொடுக்க என்ன பண்ணுங்க, வாங்க, உண்மையா கொடுக்க வாங்க. அதுதான் உங்களுக்கு மனிதனோடு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு போவீங்க. அடுத்து நினைச்சுதான் நீ வருது. நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு திருப்தியா இருக்கும், ஆனா ஆண்டுக்கு திருப்தியா இருக்காது. என்ன சார் புரியுதா? இதெல்லாம் வந்துடுறீங்க, சர்ச்சுக்கு அடிச்சு பிடிச்சு வந்துடுறீங்க. ஆனா உங்களுக்கு அது திருப்தியா இருக்கலாம், ஆண்டுக்கு திருப்தியா இருக்குமா? இல்ல. எத்தனை மார்க் போடுவாரு? நிச்சயமா தேவை. என்ன சொல்றீங்க? ஆமா, முழு ஆராதனை சொல்லுங்க பார்க்கலான்னு. முழு ஆராதனை எல்லாம் பண்ணுறதுல வருவாங்க. ஆமா, முழுசா வரணுங்க. ஆமா, பாதிலாம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் சொல்றாங்க. சில ஆட்கள் பாதிலாம் கொடுத்தா வாங்க மாட்டேன், முழுசா கொடுத்தா கொடு, அதுக்கு மட்டும் முழுசா கொடுத்தா கொடு, ஆனா முழு ஆராதனைக்கு மட்டும் வர மாட்டாங்க. சொல்றேன், ஆட்கள் தான் எதிர்பார்க்கிற நீ வந்து முழுமையா உட்காந்து, ஆமா, நீ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனதான் ஆனது விரும்புற. இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். அதனால விட்டு விட்டு வருகிற காரியத்தை தயவு செஞ்சு இதுல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்க உண்மை கிறிஸ்தவங்க, நீங்க உண்மையுள்ளவர்கள் என்று ஆண்டு எதிர்பார்க்கிற. அப்போ நீங்க தேவன் ஆராதிக்கிற விஷயத்துல என்ன பண்ண தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைனா உண்மையை ஆராதிக்க வாங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால 52 வாரத்தை ஆண்டவர் கருத்துல கொடுத்துங்க. 52 வாரம் கர்த்தருக்குரியதுதான், வேற யாருக்கும் கிடையாது. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்து 2வது காரியமா சொன்னேன், உள்ளத்துல நம்ம இருக்கணும், உண்மையா இருக்கணும். என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எல்லையும் உண்மையா ரெட்ட வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அதனால எப்படி வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்திக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் சொல்லணும்.